தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எக் பப்ஸ் செய்ய போகிறேன் நான். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு பப் பேஸ்ட்ரைட் ஷீட்னு இருக்கும், உங்களுக்கு வால்மார்ட் டார்கெட்லாம் இங்கெல்லாம் கிடைக்கும். தென் ஒரு வெங்காயம் நான் ரெண்டு பப்ஸாக செய்ய போகிறேன், அதனால் அரை வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை. இதில் மசாலா என்னென்ன இருக்குன்னா பெப்பர், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சோம்பு சீரகமும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது பெருங்காயத்தூள், கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள். எல்லாத்துலேயுமே பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க, ரொம்ப நல்லது. இது மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற கடுகு இதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இப்போ போட போகிறேன். கடுகு, கடலைப்பருப்போட மேக்ஸிமம் உளுந்தம்பருப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள். உளுந்தம்பருப்பு ரொம்ப குளிர்ச்சிங்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் உளுந்தம்பருப்பு நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்திக்கலாம், பிடிக்கிறவங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை போட்டுட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தூளை போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ வந்து நான் டொமேட்டோ வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் போட்டுருணும். தக்காளி வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. தக்காளி போட்டுட்டு நம்ம இங்கே வச்சுருக்கிற மசாலா இருக்குது பார்த்தீங்களா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், இந்த ஜீரகம், சோம்பு, இந்த மசாலா எல்லாத்தையும் உள்ளே கொட்டிடணும். இதில் எல்லா மசாலாவும் போட்டோம், ஒன்றே ஒன்று மட்டும் போடல. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முக்கியமானதுங்க உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பு மறந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ நான் இதை விட உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் வேக வைக்க வேண்டியதுதான். இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க, அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வணங்கணும். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றல, நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். பட் இருந்தாலும் அதில் அப்படியே வேக வச்சுருங்க. இந்த நேரம் டீப் ஃப்ரை ஆகட்டும். நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட போகிறேன். உப்பு மட்டும் கம்மியாக போடுங்க, பத்தலினா கூட பரவாயில்ல, அதிகமாக போயிடுச்சுன்னா போச்சு. அதனால் இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்துட்டு ரெடி பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, அது வெந்துருச்சு நல்லா. தக்காளி வெந்து உங்களுக்கு கலரே பார்த்திங்கன்னா ஊறுகாய் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் வெறும் மஞ்சக்கரு மட்டும் போட்டிருக்கேன். எதுக்காக மஞ்சக்கரு மட்டும் போட்டிருக்கேன்னா, வெள்ளைக்கரு வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டை வந்துட்டு நான் வந்துட்டு 1-2 இது பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு இப்படி போட்டுக்குங்க. ஏன்னா அது பேஸ்ட் பண்ணுறவங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா கொஞ்சம் வாய்க்கு சாப்பிட போகும்போது கொஞ்சம் காரம் சரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் கடைசியாக ஆட் பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் அரை இதாகவே வெந்ததுன்னா கூட போதும். உங்களுக்கு ரொம்ப டீப்பாக இதாகணும்னு தெரியல. முன்னாடியே கலந்தீங்கன்னா அது வேற ஒரு டேஸ்ட்டு, பின்னாடி கடைசியாக அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ மஞ்சக்கரை எதுக்காக சேர்த்திருக்கேன் அப்படின்னா, வேஸ்ட்டாக போயிடக்கூடாது தாங்க சேர்த்துனேன். வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துட்டு மஞ்சக்கரை தனியாக வச்சு என்னங்க பண்ணுறது, அதனால் இதுக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வேக வச்ச முட்டையை வந்துட்டு
அதில் இப்படி சும்மா போட்டு வச்சுடுங்க. இப்போ வந்துட்டு அந்த ஷீட்டில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக்கையும் அந்த மசாலாவையும் சேர்த்து இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஓவனை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டு எல்லா ஜாயினையும் அப்படி இப்படி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ இது மேலே வந்துட்டு இந்த வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா, முட்டையோட வெள்ளைக்கரு, அதை வந்து இது மேலே அப்ளை பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எதுக்குன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா மொறுன்னு வரும். அதுக்காக இது ரெண்டு பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு ஆயில் ஸ்ப்ரே எடுத்து லைட்டாக அடிச்சிடுங்க, ரொம்ப லைட்டாக. 1 2 அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வச்சிட்டேன். ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா சூப்பர் பப்ஸ் ரெடி.